ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பலாவ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சும்மா 1/4 கிலோ இருந்தால் போதுங்க. 100% பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் வச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே அரிசி கூட கட்டு இல்லாது பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இது 1 கப் இருக்குது. கப்ஸில் பார்த்தானா 1.5 கப் இருக்குது. கிராம்ஸில் பார்த்தானா 250 கிராம்ஸ், 1/4 கிலோ இருக்குது. இந்த ஜர்தா ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்காக ஊற வச்சுக்கோங்க. நம்ம அரிசி நல்லா ஊற வச்சு 20 மினிட்ஸ் ஆகிட்டே இருக்குது. 1.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி அதே கப்லேயே மெஷரிங் வச்சுக்கோங்க. நீங்கள் அளவு சரியாக வரலனா அதுக்காக நான் சொல்கிறேன். கூடவே ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில்டு வந்த வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நல்லா பாயில் வந்திருக்கு. அடுப்பு மீடியம் வச்சுட்டு இப்போது அரிசி சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாத அரிசி, தண்ணி கொஞ்சம் கூட வாணுங்க. ஃபுட் கலர் பிடிக்கலனா நீங்கள் இந்த டைம் குங்குமம் பூ கூட சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அரிசி சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சும்மா 6 மினிட்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம அரிசி 95% குக் ஆகிட்டு இருக்குது. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு எல்லாம் தண்ணி கீழே வந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்குது. அதே பாத்திரத்தில் போட்டு சும்மா ஃபியூ செகண்ட்காக மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி வேணுங்க. 100% பர்ஃபெக்டாக குக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம சர்க்கரை போடலாம். அடுப்பு சிம்மாக வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், 100% கரெக்டாக குக் ஆகிட்டே இருக்குது. கீழே தண்ணி இருக்கா பார்த்து கொஞ்சம் அலக்க கலந்து விட்டுட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசிக்கு 2 கப் சர்க்கரை. 1.5 கப்புக்கு 1.5 கப் சேர்த்தனா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்காக 2 கப் சர்க்கரை போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டு உடனே நம்ம அரிசி ரஃப்பாக ஆயிரும். பயப்படாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பிறகு லிட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கலர் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியாகவே போடுங்க. கலந்து விட்டுட்டு சும்மா 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், நம்ம சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது அரிசியிலே. சிரப் பாருங்கள். இப்போது அடுப்பு சிம்மாக வாணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம ஸ்வீட் ஜர்தாலே எல்லாம் சிரப் நல்லா அப்சார்ப் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், மாவா இல்லாது, பால் இல்லாது, ஏன் மில்க் பவுடர் கூட இல்லாது நம்ம இன்றைக்கி ஸ்வீட் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு இதே மெஷரிங் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சீக்கிரமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2 கரண்டி நெய், உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட், அவ்வளோதாங்க. அடுப்பு சிம்மா வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் ஜர்தா பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சுருக்கோம். சும்மா 1/4 கிலோ செஞ்சேன்னா 10-12 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. இருக்கையில் ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்வீட் ஜர்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு போங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.